இன்றைக்கு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், யாழ் மாவட்டம் இன்னைக்கு நம்ப ஒண்ணா இருக்குது. உலகத்தில் 2வது குடிகார நாடு இலங்கை என்கின்ற நாடு. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு வந்து நாங்கள் இதை பற்றி கேட்க போகிறோம்னு சொன்னால், முதலாம் இடத்தை தட்டி பறிச்சிருக்கிற யாழ்ப்பாணம். அடுத்தபடி என்னன்னு சொன்னால், யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு விஜய் தினம் மேற்கொண்டிருக்கிறாங்க பிரதமர் அவர்கள். யாழ்ப்பாணம் கல்வியில் எப்படி வரணும்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்திருக்கிறார்கள். இது தொடர்பாகவும் அடுத்ததாக யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மனித புதைகுழி தொடர்பாகவும் இன்றைக்கு இந்த வீடியோ வந்து நாங்கள் கதைக்க போகிறோம். நீங்கள் நம்ம எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ரைட், முதலாம் விஷயத்துக்கு வருவோம். அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், யாழ்ப்பாணமானது முதலாம் இடத்தை பெற்றிருக்குன்னு சொல்லி. முந்தி வந்து நுவரேலியா மாவட்டம் வந்து முதலாம் இடத்தில் இருந்ததாகவும் தற்போது நாம அதை பீட் பண்ணி முதலாம் இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்லி. இதில் குடிகாரர்கள் லிஸ்டில் அதிகமான குடிகாரர்கள் இருக்கிற இடமாக வந்து தற்போது யாழ்ப்பாணம் முதலாம் இடம் பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்கிறார். இதுக்கு முதல்ல வந்து நுவரேலியா இருந்ததா, அவையல் இடம் வந்து நுவரேலியா இருந்ததாகவும் தற்போது ஒரு காலத்தில் எடுத்துக்கொண்டா அந்த இலங்கை என்கின்ற 2வது குடிகார நாட்டுல கூடுதலான குடிகாரர்கள் எங்க இருந்தாங்கன்னு கேட்டா நுவரேலியா மாவட்டம். அது எங்களுக்கு சொந்தமானது, எங்களுடைய ஏரியா. யாழ்ப்பாணம் இருப்பதாக வந்து அவர் சொல்லியிருக்கிறார். இதுல வந்து நாம பார்த்தோம்னு சொன்னா, யாழ்ப்பாணத்துல நிறைய விஷயங்கள் வந்து திட்டமிட்டு நடத்தப்படுகின்றது. இந்த போதை வஸ்துகளை எங்களோட இளைஞர்கள் மத்தியில் கொண்டு வந்து பரப்புவதாக இருந்தாலும் சரி, சில அரசியல் ரீதியான முடிவுகளை கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி, அரசியல் ரீதியான திட்டங்களை கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி, காணி அபகரிப்பு தொடர்பான விஷயங்களை கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் தற்போது பார்த்தோம்னு சொன்னால் அடுக்கடுக்காக வந்து நடந்து கொண்டே இருக்குது. கல்வி முறைகளில் வந்து நிறைய விஷயங்கள், மாணவர்கள் மத்தியில் நிறைய விஷயங்கள், அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்குள்ளே போய் கொண்டிருக்குது. அரசாங்கம் அரசியல்வாதிகளுடைய பார்வை மட்டும் யாழ்ப்பாணத்துக்கு மேலே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இல்லை. பெரிய பெரிய வணிகர்கள் அவங்களுடைய பார்வைகள் கூட யாழ்ப்பாணத்துக்கு மேலே தான் இருக்குது. ஏன்னு சொன்னால், யாழ்ப்பாணம் இந்த காலத்தில் மட்டுமில்லை, அந்த காலத்திலேருந்து இலங்கையில் ஒரு முக்கியமான ஒரு இடமாகும். அப்போ இவர் என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால், அமைச்சர் சந்திரசேகர் என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால், அதிகமான குடியாரர்கள் யாழ்ப்பாணத்தில் இருப்பதாக சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், அதிகமான அளவு மதுபானங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் கொள்வனவு செய்யப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் கொள்வனவு செய்யப்படுகின்ற மதுபானங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவர்கள் மட்டும்தான் கொள்வனவு செய்கிறான்னு சொல்லி இன்னொரு பக்கம் வந்து ஒரு தரப்புன்னு சொல்லுது. அதாவது யாழ்ப்பாணத்துக்கு இப்போ கொஞ்ச காலமாக பார்த்தோம்னு சொன்னால், யாழ்ப்பாணத்துக்கு நிறைய பேர் வந்து, நிறைய மக்கள் வந்து, இலங்கையில் இருக்கிற மக்களும் சரி, வெளிநாட்டில் இருக்கிற மக்களும் சரி, நிறைய பேர் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மக்கள் மட்டுமில்லை, சகோதர மொழி பேசுகின்ற மக்களும் சரி, வேறு மொழி பேசுகின்ற வெளிநாட்டில் இருக்கிற மக்களும் சரி, நிறைய பேர் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவர்களெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால், அவர்கள் எங்கே போய் மதுபானங்கள் வேண்டுறாருன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் எங்களுக்கு தெரியும், அளவுக்கு அதிகமான மதுபான சாலைகள் வந்து இருக்குது. அப்போ அப்படி இருக்கிற மதுபான சாலைகளில் போய் அளவுக்கு அதிகமான மதுபானங்களை வந்து அவர்களும் கொள்வனவு செய்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நாங்களும் வந்து போட்டியாக தான் நிற்கிறோம். நாங்களும் வந்து குறைவாக வேண்டுறோம்னு சொல்ல வரையில் நாங்களும் அளவுக்கு அதிகமான மதுபானங்களை வேண்டுறோம். அதோடு சேர்ந்து யாழ்ப்பாணத்தை சுற்றி பார்க்கணும்னு சொல்லி வாரவர்களும் அளவுக்கு அதிகமான மதுபானங்கள் வந்து கொள்வனவு செய்கிறார்கள். அப்போ லிஸ்ட்டை பார்த்தோம்னு சொன்னால், பெரிய அளவில் ஒரு லிஸ்ட் வந்து கொள்வனவு காட்டுது. யாழ்ப்பாணத்தில் இவ்வளவு மதுபானங்கள் வந்து கொள்வனவு செய்யப்படுவதாக காட்டுது. இதனால தான் நாம் வந்து இப்போ முதலிடத்துக்கு வந்திருக்கிறோம். ரைட், இதே சேம் டைமில் பார்த்தோம்னு சொன்னால் இன்னொரு விஷயம் யாழ்ப்பாணத்தில் நடக்குது. இலங்கையின் பிரதமர் அவர்கள் யாழ்ப்பாண இந்து கல்லூரிக்கு, யாழ்ப்பாணத்தில் இலங்கையில் இருக்கிற பாடசாலைகளிலேயே மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பாடசாலை யாழ்ப்பாண இந்து கல்லூரி. யாழ்ப்பாண இந்து கல்லூரிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் அனைத்து மாணவர்களும் உயர்தரம் வரைக்கும் கட்டாயம் படிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. மாணவர்களுக்கு கட்டாயமாக கல்வி வழங்கப்பட வேணும்னு சொல்லியிருக்கணும். அப்படி நிறைய விஷயங்களை வந்து அவங்க அங்கே வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதனை தாண்டி இன்னொரு விஷயம் நடந்திருக்குது. பிரதமர் அவர்கள் உடுவில் தொகுதி மக்களை சந்திப்பதற்காக ஏழாலையில் இருக்கிற 7 கோவிலடிக்கு வந்து போயிருக்கிறாங்க. அப்போ அங்கே போய் அந்த தொகுதி மக்களை சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடந்திருக்கு. என்னன்னு சொன்னால், அங்கே இருந்த மக்கள் வந்து பிரதமரிடம் வந்து ஒரு காணி அபகரிப்பு, அதாவது அவர்களுடைய நிலங்கள் வந்து அரசாங்கத்தினாலும் இராணுவத்தினராலும் நிறையவே எங்களுடைய தமிழ் மக்கள் நிலங்கள் வந்து அபகரிக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான கேள்விகளை வந்து கேட்டிருக்கிறார்கள். அந்த கேள்விகளை கேட்ட மக்களை வந்து பிரதமருடைய பாதுகாவலர்கள் அங்கிருந்து அகற்றுவதற்கு முயற்சி செஞ்சிருக்கிறார்கள். ஆனால் அகற்ற முடியவில்லை. ஏன்னு சொன்னால், ஒரு ஆள் 2 பேர் சொன்னால் அகற்றலாம். நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வந்து இருக்குது எங்களோட மண்ணில். அதனால எல்லாரையும் அகற்றிடலாது. அதனால என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், பிரதமர் அந்த இடத்துல இருந்து அகன்று போயிருக்கிறாங்க.
அப்போ எங்களோட மக்கள்கிட்ட கேள்விகளுக்கு உங்கள்கிட்ட பதில் இல்லாத காரணத்தினால நீங்கள் அங்கேருந்து தப்பி போக வேண்டி இருக்குது. எங்களோட மக்கள்கிட்ட கேள்விகளுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்குமாக இருந்தால் பதிலை கூறி அந்த இடத்துல இருந்து நீங்கள் நின்று கதைக்கலாம். எங்களோட மக்கள்கிட்ட கேள்விகளுக்கு உங்களிடம் பதில் இல்லை. உங்களிடம் மட்டும் இல்லை, எந்த அரசியல்வாதியிடமே பதில் இல்லை. ஏன்னு சொன்னால் இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த தையிட்டி பிரச்சனை கூட பெரிய லெவலில் வந்து போராட்டங்கள் நடைபெற்று வந்தது, இன்னும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதற்கும் இன்னும் தீர்க்கமான ஒரு முடிவு வந்து எட்டப்படவில்லை. சில அரசியல்வாதிகள் இன்னும் மௌனம் காத்து வருகிறார்கள். அவர்கள் ஏன் இன்னும் மௌனமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி விளங்கவில்லை. ஏன்னு சொன்னால் நிறைய மக்கள், நிறைய அரசியல்வாதிகள் இது தொடர்பாக காட்சி வந்திருக்கிறார்கள். இன்னும் அரசாங்கத்தோடு இருக்கிற எங்களுடைய தமிழ் அமைச்சர்கள், தமிழ் அரசியல்வாதிகள் இன்னும் இந்த விடயத்தில் வந்து மௌனமாகவே இருக்கிறார்கள். ரைட், இது ஒரு விஷயம். எங்களுடைய மக்களின் கேள்விகளுக்கு அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகளிடம் சரி, வேறு அரசியல்வாதிகளிடம் சரி பதில் இல்லாத காரணத்தினால எங்களோட மக்கள் கேள்வி கேட்கிற நேரத்தில் அவர்கள் ஓடி ஒழிய வேண்டிய நிலை காணப்படுகிறது. அந்த இடத்திலிருந்து ஓடி ஒளிஞ்சிருக்கிறாங்க. இதே தொடர்ந்து எங்களுடைய மக்களின் கேள்விகளுக்கு அவர்களிடமிருந்து பதில் கிடைக்காத பட்சத்தில் அவர்கள் அமைச்சரவையில் இருந்து கூட ஓடி ஒழிய வேண்டிய நிலை வந்து ஏற்படலாம். அதாவது அரசாங்கத்திடமிருந்து கூட அவர்கள் பின்வாங்க வேண்டிய நிலையில் வந்து அடுத்தடுத்த தேர்தலில் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து அதிகமாகவே இருக்கின்றது. அடுத்த விடயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் செம்மணி பகுதியில், யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் வந்து ஒரு மனித புதைகுழியானது, அரியாலையில் அமைந்துள்ள சித்துப்பத்து இந்து மயானத்தில் வந்து சில மனித எச்சங்கள் வந்து, மனித எலும்புக்கூடுகள், மனித பற்கள், இப்படியான விஷயங்கள் வந்து மீட்கப்பட்டிருக்குது. அப்போ இது தொடர்பாக தற்போது முறைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான விசாரணைகள் இனி ஆரம்பிக்கப்படும். இலங்கையை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், குறிப்பாக எங்களுடைய தமிழ் வடக்கு கிழக்கு பகுதியை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், நிறைய மனித எச்சங்கள் வந்து மீட்கப்பட்டிருக்கு. நிறைய மனித புதைகுழிகள், அது மனித எச்சங்கள்னு சொல்றது மனித புதைகுழிகள். ஏதாவது ஒன்றுக்கு கட்டடம் கட்டுவோம்னு சொல்லி பள்ளத்துக்கு கண்டினா அங்கே பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 10-15 இல்லை 100-200 மனித எலும்புக்கூடுகள் வந்து மீட்கப்பட்டு வருகின்றது. தொடர்ச்சியாகவே இது நடைபெற்று வருகின்றது. அந்த இடங்கள் இருந்த இடம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் பெரும்பாலும் இராணுவ முகாம்கள் இருந்த இடமாக காணப்படுகின்றது. இந்த இடம் கூட, இந்த மயானத்தில் கூட முன்ன ஒரு இராணுவ முகாம் வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இது தொடர்பான விசாரணைகள் வந்து இனி மேற்கொள்ளப்படும். விசாரணைகள் எல்லாமே மேற்கொள்ளப்பட்டு தான் வருகின்றன. ஆனால் அந்த விசாரணைக்குரிய தீர்வுகள் தான் இன்னுமே கிடைக்கப்படவில்லை. பல வருடங்களாக விசாரணைகளே போய்கொண்டிருக்குது எங்களுடைய மண்ணில். ரைட், இந்த விடயங்கள் தொடர்பாக தான் இன்றைக்கு உங்களோட பயன்தோறும் வச்சிருந்தான். இந்த விடயங்கள் தொடர்பான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் அதேன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.